இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி சனிக்கிழமையன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு பதிலடி கொடுத்துள்ளார். பிரான்சில் நடந்த G7 உச்சி மாநாட்டில் மெலோனி தன்னுடனான புகைப்பட வாய்ப்பை மீண்டும் மீண்டும் கோரியதாக ட்ரம்ப் சமீபத்தில் கூறியிருந்தார். அதிபர் ட்ரம்ப், இந்த தொடர்ச்சியான தூண்டுதலற்ற தாக்குதல்கள் அர்த்தமற்றவை. என்னுடைய பிரபலத்தை பொறுத்தவரை உங்கள் நண்பராக இருப்பது நிச்சயமாக அதற்கு உதவவில்லை. மேலும் அது உங்களுடனான எனது உறவை சார்ந்தும் இல்லை என்று ட்ரம்பின் கருத்துகளுக்கு பதிலளிக்கும் விதமாக மெலோனி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எழுதியுள்ளார். என்னுடைய பிரபலம் இத்தாலியின் தேசிய நலனை பாதுகாக்கும் எனது திறனை சார்ந்தது. அதைத்தான் நான் எப்போதும் செய்து வருகிறேன். இத்தாலியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் விஷயத்திலும் நான் அதைத்தான் செய்தேன். அவற்றின் பயன்பாடு நாம் எப்போதும் மதிக்கும் ஒப்பந்தங்களால் நிர்வகிக்கப்படுகிறது. மேலும் நான் பிரதமராக இருக்கும் வரை அவற்றை மீற முடியாது. இத்தாலி ஒரு இறையாண்மை கொண்ட நாடாகவே தொடர்கிறது என்று அவர் மேலும் கூறினார். எப்படி இருந்தாலும் எனது பிரபலம் உங்கள் கவலைக்குரிய விஷயம் அல்ல. நீங்கள் உங்களுடையதில் கவனம் செலுத்த பரிந்துரைக்கிறேன். ஈரான் மீதான அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க இத்தாலி மறுத்ததை அடுத்து வாஷிங்டன் உடனான உறவை சரிசெய்ய மெலோனி முயற்சிப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். உலக அரங்கில் மிகவும் நெருக்கமாக இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஆகிய இருவருக்கும் இடையே இப்போது ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வெடித்துள்ளது. பிரான்சில் நடந்த G7 உலக நாடுகள் கூட்டத்தில் மெலோனி தன்னுடன் புகைப்படம் எடுக்க கெஞ்சியதாக ட்ரம்ப் ஒரு இத்தாலிய டிவியில் வம்பை இழுத்தார். அதற்கு மெலோனி, நாங்கள் ஒன்றும் உங்களிடம் கெஞ்சவில்லை. இத்தாலி ஒரு சுயமரியாதை உள்ள நாடு என்று மிக காரசாரமாக பதிலடி கொடுத்துள்ளார். இந்த மோதலின் பின்னணியில் இருப்பது வெறும் புகைப்படம் மட்டுமல்ல. அமெரிக்கா ஈரானுடன் நடத்திய போரின் போது தன் நாட்டு இராணுவ தளங்களையும் விமான ஓடுபாதைகளையும் பயன்படுத்த அமெரிக்காவிற்கு இத்தாலி அனுமதி மறுத்ததுதான் ட்ரம்பின் இந்த கோபத்திற்கு உண்மையான காரணம். இரண்டாம் உலக போருக்கு பிறகு, குறிப்பாக 1951 நேட்டோ அலைன்ஸ் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தங்களின்படி இத்தாலியில் அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டன. இந்த ஒப்பந்தங்களின்படி இத்தாலியில் உள்ள தளங்களை அமெரிக்கா தன் சொந்த ஆக்கிரமிப்பு போர்களுக்கு இத்தாலிய நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி நேரடியாக பயன்படுத்த முடியாது. இத்தாலி எப்போதும் தனது சொந்த நாட்டின் இறையாண்மையை முன்னிறுத்தியே முடிவெடுத்து வந்துள்ளது. உலகளவில் தற்போது #Italy and I do not beg மற்றும் G7 டிப்ளோமேட்டிக் ரிஃப்ட் ஆகிய வார்த்தைகள் ட்ரெண்டாகி வருகின்றன. இத்தாலியின் வெளியுறவு அமைச்சர் அந்தோனியோ தாஜானி ட்ரம்பின் பேச்சை கண்டித்து தனது அதிகாரப்பூர்வ அமெரிக்க பயணத்தை உடனடியாக ரத்து செய்துள்ளார். இது அமெரிக்க ஐரோப்பிய கூட்டணிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய விரிசலாக பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளுக்குள் அமெரிக்காவால் ஏற்படும் இத்தகைய பிளவுகள் இந்தியா போன்ற நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நேரடியாக தன்னாட்சி முறையில் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வழிவகுக்கும். உலக தலைவர்களின் தனிப்பட்ட மோதல்களுக்கு பின்னால் எப்போதுமே பெரிய புவிசார் அரசியல் காரணங்கள் ஒளிந்திருக்கும். இத்தாலி அமெரிக்காவின் போருக்கு தன் எல்லையை பயன்படுத்த விடாததே இந்த மோதலின் மையப்புள்ளி.